வணக்கம். நம்ம லாகர்தமிக் சீரீஸ்லேருந்து கன்டினியூ பண்ணிடலாம். இனி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாங்க. ஏன்னா வந்து உங்கள் 4-5 யூனிட்டை கம்ப்ளீட் நல்லா ஃபுல் தரவாக வச்சுருந்தீங்கன்னா தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வரதை பார்க்குறது ஈஸியாக இருக்கும். இன்னிலேருந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் 2 வீடியோ கூட அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. லாகர்தமிக் சீரீஸில் லாகா 1 + எக்ஸ்னா எப்படி போகிறோம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ், அதாவது சைன் ஆல்டர்னேட்டிவாக வருது. இங்கெல்லாம் ஃபேக்டரியல் வராது. பவர் எக்ஸ்பொனன்ஷியல் வரும்போது தான் நம்ம ஃபேக்டரியல் யூஸ் பண்ணுவோம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒவ்வொன்றிலையும் ஏதாவது க்ளூ வச்சு ஏதாவது ரெண்டு அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் படிச்சுக்கணும் குழப்பம். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண அது நம்மளுக்கே மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும். அப்படியே இது இங்கே மைனஸ் வந்துடுச்சுன்னா இது அப்படியே காப்பி அடிங்க. எல்லாமே மைனஸ் தான். இங்கே ஆல்டர்னேட்டிவாக வருது இல்லையா, இங்கே வந்து எல்லாமே மைனஸ் தான். ஸோ மைனஸை காமன் எடுத்தால் இது எல்லாமே ப்ளஸில் வந்துடும். இப்போ இது லாகா 1 + எக்ஸ் பை 1 - எக்ஸ்னால் என்ன பண்ணுவோம், இது போட்டு மைனஸ் போட்டு இதை போடுவோம். அப்போது இதை போட்டு மைனஸ் போட்டு இதை போடும்போது கேன்சல் டேர்ம்ஸ், காமன் டேர்ம்ஸ் கேன்சல் போக பேலன்ஸ் என்ன பண்ணால் 2 டைம்ஸ் வரும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5/5 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நிறைய கொஸ்டினில் யூஸ் ஆகும். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதையும் மைனஸ் பண்ணும்போது ஈவன்லாம் கேன்சல் ஆகி ஒன்லி ஆடு தான் வரும். ஸோ 2 டைம்ஸ் ஆடு வரும். இது நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்க. அடுத்தது லாக் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் 2னா எப்படி பிரிப்போம், 1 + 1, அதாவது 1 + 1. அப்போ 1 + எக்ஸில் எக்ஸோட பிளேஸில் 1 அதை போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் அப்படி போட்டு அப்போ எக்ஸுக்கு 1, எக்ஸோட பிளேஸில் 1 போட்டிங்கன்னா 1 - 1/2 ப்ளஸ் 1/3 மைனஸ் 1/4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. லாக் ரூட் 12 சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. 1 + 1/2 1/3 ப்ராக்கெட் போடுங்க 1/4. அடுத்து 1/4 1/5 1/4, ஏதாவது க்ளூ வச்சுக்காம வச்சுக்கோங்க. இது அட்லீஸ்ட் 4 வரைக்குமா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க போதும். அடுத்து சம் த சீரீஸ், இது கேட்டுக்காங்க கொஸ்டின். இதுக்கு என்ன பண்ணலான்னா எல்லாத்துலேயும் பாருங்கள், அதாவது வந்து இங்கே பேஸ் 2 வருது, இங்கே 4 வருது, இங்கே 8 வருது. ஆனால் இங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா E வருது. ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து வந்து இப்போ காமனாக இடத்துல வரனால இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன ஆகும், 1/ன்னு போடுவோம். இதெல்லாம் வந்து லாகோட ரூல்ஸ் இல்லையா, அதாவது பேஸையும் பவரையும் சேஞ்ச் பண்ணும்போது 1/, போட்டு போடுவோம். அதாவது 1/, போட்டு போட்டுங்க. இப்போ இந்த E⁴ என்ன பண்ணலாம், E⁴2² பிரிக்கலாமா. 4 வந்து 2² ஆயிரும், 8 வந்து 2³ ஆயிரும். அப்போ இந்த 2 முன்னாடி வந்துடும். ஸோ 2 log E⁴2, இங்கே 3 முன்னாடி வந்துடும். ஸோ 3 log E⁴2. இதுலேருந்து இந்த log E⁴2 log E⁴2 log E⁴2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 - 1/2 ப்ளஸ் 1/3 மைனஸ் எக்ஸெட்ரா அப்படி போகுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ லாகா 1 + எக்ஸ்னா லாகா என்ன 1 + 1னா தானே லாக் 2 வரும். என்ன ஃபார்மேட் வந்துருக்குது, நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இதுதானே இது. அப்போ இது லாக் 2, பேஸ் வந்து E. அப்போ இது வந்து கேன்சல், அப்போ ஈக்குவல் டு 1. இது புரியுறதுக்காக போட்டிருக்கேன். இது டேரெக்டாக தெரிஞ்சால் இதை வச்சு அப்படியே எழுதிருங்க. இது வந்து லாக் 2. ஸோ இது ரெண்டு கேன்சல், ஆன்சர் வந்து 1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சம் போகலாம். இந்த லாகர்தமிக்ல இன்னும் 2-3 சம் பார்க்கலாம். இப்போ ஸோ தட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே எல்லாத்துலேயும் வந்து A - B/A ரிப்பீட் ஆகிடு. ஸோ A - B எக்ஸ்ன்னு வச்சு பாருங்க. அப்போ எக்ஸு இது வந்து x² பை 2, இது x³ பை 3 வந்துடுச்சு. இது ஃபார்மேட் என்ன, மைனஸ் லாகா 1 - எக்ஸ். ஸோ இது என்னது, மைனஸ் லாகா 1 - எக்ஸ். அந்த எக்ஸை போடுங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் B/A வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ வந்து 3 போட்டால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ லாகா A - லாக் B, லாக் A - லாக் B, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் அந்த எக்ஸ்பொனன்ஷியல் சீரீஸ், லாகர்தமிக் சீரீஸ்லாம் அந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அதனால் அதை மட்டும் ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் எழுதி பாருங்கள். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து எக்ஸ்ன்னு வச்சு பாருங்கள். அப்போ இது எக்ஸு, x³ பை 3 x பவர் 5/5 இந்த ஃபார்மேட் வந்துச்சா. ஸோ இது ஃபார்முலா என்னது, 1/2 லாகா 1 + எக்ஸ் பை 1 - எக்ஸ். அதான் இது தெரிஞ்சதுன்னா நம்ம டேரெக்டாக கொண்டு வரலாம். இப்போ எக்ஸோட பிளேஸில் என்ன இருந்துச்சு, 1/2n + 1. இதை போடுங்க. இதுக்கப்புறம் இது எல்சிஎம் எடுத்தால் அவ்வளோதான் முடிச்சுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த சீரீஸ் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அதை பாருங்கள், நான் வந்து எல்சிஎம் தான் எடுத்திருக்கேன். எல்சிஎம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 2n கேன்சல் ஆயிரும். 2n + 2/2n, இதில் 2 காமனாக எடுத்தீங்கன்னா இது ஆன்சர். இந்த ஹாஃப் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூட்டுன்னு போட்டோம், அவ்வளோ. இதுவும் லாகர்தமிக் சீரீஸில் தான். இது ஒரு சம் பார்த்துட்டு
இந்த சம் டு இன்ஃபினிட்டியில் இன்னும் கொஞ்சம் 2-3 மாடல் வந்து இம்பார்ட்டன்ட் உள்ளதை பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் போயிடலாம். இப்போ இது கொடுத்துருக்காங்க, இதான் கொஸ்டின். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இது கொஞ்சம் வந்து பொறுமையாக தெளிவாக பாருங்கள். இந்த கொஸ்டினே தான் இங்கே எழுதிக்கிறேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போடல. அப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஃபஸ்ட்டு வருது இல்லையா, ஒவ்வொரு செட்டில் இது ஃபஸ்ட்டு வரதை மட்டும் ஒன்றா பிரிச்சுருக்கேன். இப்போ 1 + 1/3 1/9 பொறுமையாக பாருங்கள், ப்ளஸ் 1/5 1/9² ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இப்போ இது பேலன்ஸ் வருது ஹாஃபு ப்ளஸ் 1/4 1/9 ப்ளஸ் 1/6 1/9². இந்த ஸ்டெப் ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இதை ஸ்லிப் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் போகலாம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா 3யை வந்து வெளியே எடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகும், 3யை வெளியே எடுத்துருக்கோம், அதாவது 3ஆல் இன்டூ பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ 3ஆல் இன்டூ பண்ணிட்டு 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன வந்து 3 வந்துடும். இங்கே 3 வரும்போது ஆல்ரெடி வந்து 9 வந்து 3² ஸோ இங்கே 3³ ஆயிரும். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3/4 இருக்குது. இப்போ 3ஆல் இன்னும் 3/5 ஆயிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக பாருங்க சொன்ன இது ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்கள், இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்தது இங்கே வந்து 1/2 ப்ளஸ் 1/4 1/9 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து 9 இருக்கனால 9ஆல் இன்டூ பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வந்துடும், 9/2 வந்துடும், இங்கே 1/9 ஆகிடும். அப்போ இங்கே அதே மாதிரி 9ஆல் இன்டூ பண்ணிங்கன்னா 9ஆல் இன்டூ பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆயிரும், 9² ஆயிரும். இங்கே என்ன வந்துடும், 9³ வந்துடும். இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்கள். 9ஆல் இன்டூ பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் உள்ள 2வை வந்து காமனாக வெளியே எடுத்துகிறோம். ஸோ அதனால தான் 9/2 இங்கே போட்டிருக்கோம். இங்கே 1/9 ப்ளஸ் இந்த ஒரு 2வை வெளியே எடுத்துட்டோம். இங்கே வந்து அப்போ என்ன வரும், 9² ஆகும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா டேலி ஆயிரும் பாருங்கள். ஒரு 9 கேன்சல் ஆயிரும். 2 வந்து 4 ஆயிரும், 9 இந்த மாதிரி டேலி ஆயிரும். செக் பண்ணிக்கோங்க, நல்லா பொறுமையாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பார்த்தா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் கிடைக்கும் பாருங்கள், கிடச்சிச்சு பாருங்கள். x + x²/2 + x³/3 திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதோட அட்வான்ஸ் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு, 1/2 log 1 + x/1 - x. இதுக்கு என்ன இருந்துச்சு, -9/2 log 1 - x. இதுக்கப்புறம் இது போட்டோம்னாவே சம் போட்ட மாதிரி தானே, ஏன்னா இதுக்கப்புறம் எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3/2 காமனாக எடுத்துருங்க. அப்போ log இது என்ன ஆயிரும், 3 உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். 4 2 வந்து 2 டைம்ஸு மைனஸ் 3 log 8/9. இதை வந்து பிரித்து எழுதுங்க. அப்போ ப்ளஸ் ஆயிரும். இதெல்லாம் நம்ம லாகரிதமிக் ஃபண்டமெண்டல்ஸ் தான். 8ஐ வந்து 2³ பிரிங்க. அப்போ வந்து 8ஐ 2³ பிரிச்சிங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒரு 3 இருக்குது. அப்போ 9 log 2 ஆயிரும். இதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா 3² பிரிங்க. அப்போ 6 ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணிக்கோங்க. அப்போ -8 log 2 இது 6 log 3. இதுக்கப்புறம் இது 3/2 உள்ளே கொடுத்தீங்கன்னா இது ஆன்சர். இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சம் டு இன்ஃபினிட்டியில் இன்னும் ஒரு 2-3 சம் பார்க்கலாம். இதெல்லாம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். 1 - இதான் கொஸ்டின், 1/8 + 1 × 3/8 × 16 மைனஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது எஸ்ன்னு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கரெக்டாக போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த எக்ஸ்பான்ஷன் வருமோ அதை போட்டுட்டு நம்ம ஆன்சர் போட்டோம்லாம். இதுதான் இங்கே கேர்ஃபுல்லாக பண்ணும். எது ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க, 8 8 8. இது 1/8, இதை 1/8² எழுதணும். இங்கே 2 ஃபேக்டர் வரணும்னா மிச்ச மீதியை போட்டிங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகும். அப்படி தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 8 8 8 ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்கே 1/8 போடலாம். 1/8², அடுத்து 1/8 இப்படி போகும் இல்லையா? ஸோ இங்கே என்ன வரும், அப்போது இந்த மாதிரி இந்த ஃபார்மேட் வந்தாலும் இங்கே ஃபேக்டோரியல் தான் வரும். ஸோ இங்கே 1 ஃபேக்டோரியல், இங்கே மிச்சம் எதுவுமே இல்லை. இங்கே 2 ஃபேக்டோரியல், அப்போ மிச்சம் என்ன இருக்குது அப்படி பார்த்து போட்டிங்கன்னா டேலி ஆயிரும். இப்போ ஃபார்மேட் கொண்டு வந்துருங்க. எக்ஸ்பான்ஷன் 1 + x⁻³ p/q = 1 - p/1 factorial x/q + p × p + q/2 factorial x/q தான் ஹோல் ஸ்கொயர். புரியுதா பாருங்க. இதுக்கப்புறம் எழுதுங்க. x/qங்கிற இடத்துல 1/8 இருக்குது, p + qங்கிற இடத்துல 3 இருக்குது. இதை யூஸ் பண்ணி எக்ஸும் க்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பான்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எக்ஸுக்கு வந்து 1/4, பிக்கு வந்து என்ன கிடச்சிது, பிக்கு வந்து 1. ஸோ -1/q என்ன கிடச்சிது 2. இதை டேலி பண்ணிக்கிங்க. இதை ரெசிப்ரோக்கலாக போட்டால் பவர் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4/5
அப்போ √4/5னா 2/√5 அவ்வளோதான். இந்த மாதிரி சம் டு இன்ஃபினிட்டியில் ஒரு சம் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இதுவும் அதே மாடல் தான். கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருக்கா ஒரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது போக அந்த புக்கில் உள்ள பேலன்ஸ் சம்மெல்லாம் வந்து நான் நோட்டுன்னு போட்டு கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே இது நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்கள் கண்ணில் படும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா ஆப்ஷனை பார்க்கும்போது டக்குன்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து தரோவாயிடுவீங்க. அதனால் வந்து 1-2 சம் போட்டு பாருங்கள். பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வந்து திரும்ப 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 மைண்டில் ஸ்டோர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டைம் சேவ் பண்ணாதான் கொஞ்சம் தெரியாமல் போட்டே பார்த்து தான் ஆன்சர் வர மாதிரி சம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ஒரு டைம் ஒதுக்க முடியும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு 100+ வாங்கினீங்கன்னா ஜாப் கேரண்டி. அதுக்கு எய்ம் பண்ணுங்கள். அங்கங்கே படிக்காதீங்க. படிக்கிறது சாப்டரை என்ன சாப்டர் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாப்டரை ஃபுல்லாக தெளிவாக படிங்க. இப்போ அதே மாதிரி தான் எஸ். இப்போ ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா 6, 6, 6. அப்போ அந்த மாதிரி பிரிச்சுங்க. 1/6, 1/6 ஹோல் ஸ்கொயர், 1/6 ஹோல் கியூப்னு வரும். இங்கே 1 ஃபேக்டர், இங்கே 2 ஃபேக்டரில் வரணும். பேலன்ஸ் உள்ளது என்னென்னு பாருங்கள். 1 × 4, இங்கே 1 × 4 × 7. இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ஸோ இங்கேயும் மைனஸ் வர மாதிரி எக்ஸ்பான்ஷன் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோ. அப்புறம் எல்லாம் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இங்கே 1 மட்டும் மிஸ் ஆகுது. எல்லாமே கரெக்டாக கிடச்சிச்சு. இங்கே 1+ன்னு ஆரம்பிக்குது. இங்கே 1 மட்டும் இல்லை. ஸோ இந்த சைடு +1 போட்டுக்கோங்க, இந்த சைடு +1 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபார்மேட் கிடச்சிடும். அப்புறம் P = 1, P + Q வந்து 4. ஸோ Q = 4 - 1, Q = 3 கிடச்சிருச்சு. x/Q வந்து 1/6. ஸோ யூஸ் பண்ணி x கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதில் கொண்டு வந்து போட வேண்டியதான். இதெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இது திருப்பி போட்டால் பவர் ப்ளஸ் ஆகிடுது. எஸ் தான் வேணும். ஸோ இந்த 1 அந்த சைடு கொண்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஓகேவா? இது எக்ஸ்பொனன்ஷியல் சீரீஸ் யூஸ் பண்ண மாதிரி ஒரு சம் டு இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கேன். இதான் கொஸ்டின். ஸோ S = வச்சுக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை வந்து 2 ஃபேக்டர் 3 ஃபேக்டர் அப்போ இது 1 ஃபேக்டர்னு போட்டோம்னா முன்னாடி ஒரு 1 மிஸ் ஆகுது. ஸோ 2 சைடு +1 போட்டுக்கோங்க. இப்போ S + 1 = e⁻x x = இங்கே 1. அப்போ S = e⁻1 - 1. அப்போ S = e - 1. அதான் இங்கே போட்டிருக்கோம். சம் டு இன்ஃபினிட்டியில் எக்ஸ்பொனன்ஷியல் சீரீஸில் ஒரு சம்மு. இனி வர பேலன்ஸ் சம் வந்து நான் கொஸ்டினாகவே கொடுத்துட்றேன், ஆன்சரோட கொடுத்துட்றேன். அது நீங்கள் அப்படியே பார்த்து மெமரியில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்லை போட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி. டெய்லி 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.